அறமும் தமிழும் வளர்ந்த தமிழின் முதற்காலம், பேரரசு உருவாக்கிய தமிழின் இரண்டாம் காலம், வள்ளலார் சுவாமி முதல் பேரறிஞர் அண்ணா காமராசர் என சமூக நீதி வளர்த்த மூன்றாம் காலம், நான்காம் காலம் தமிழர்கள் தொழில், வணிகம், பேரறிவு இந்த துறைகளில் உயர்ந்தால்தான் உலக மதிப்பும் பொது செழுமையும் வரும் என்கின்ற அடிப்படையில் முழங்கி தமிழர் 4.0 என்கின்ற ஒரு மாபெரும் தொழில் வணிக சங்கம மாநாட்டினை வரும் ஜூலை 24, 25 நாட்களில் சென்னை ஹில்டன் விடுதியில் நடத்துகிறது தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம். உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் 500க்கும் மேலான தமிழ் தொழில் வணிக சமூகத்தினர் வருகிறார்கள். வெளிநாடுகள் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, அமீரகம், துபாய், ஷார்ஜா, அபுதாபி, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து, குறிப்பாக இந்தியா சுதந்திர வணிகம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் செய்திருக்கிற நாடுகளிலிருந்தும், இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை, 147 கோடி மக்களை கொண்ட சந்தை, இந்த சந்தைக்குள் எப்படி குஜராத்திகளும் மார்வாடிகளும் இருக்கிறார்களோ அதே போல தமிழர்களும் நுழைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பெங்களூர், கோவா, மும்பை போன்ற நகரங்களில் தமிழர்கள் பங்கேற்பார்கள். 200க்கும் மேலான தொழில் வணிக ஒப்பந்தங்கள் இந்த மாநாட்டில் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பரஸ்பரம் தொழில் வணிகம் மட்டுமல்ல, பெரும் அறிவு ஆளுமைகளிடமிருந்து மாஃபா பாண்டியராஜன், சி கே குமரவேல், மணிப்பேச்சு திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவர்களிடமிருந்தெல்லாம் கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பாகவும் இது அமையும். அதைவிட முக்கியமாக தமிழக அரசிற்கு பொது தொழில் வணிக சமூகத்தின் சார்பாக பெரும் தொழில்கள் இங்கு வருகின்ற போது அவர்களுடைய வெண்டாஸ் எல்லாம் 70% தமிழர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், அதுவும் சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்கணுங்கிற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். அரசினுடைய அனைத்து ஒப்பந்தங்களும் கொள்கை ரீதியாகவே இந்த சிறு குறு தொழில்கள் தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தொழில் சமூகத்திற்கு தேவையான ஒரு 8 கோரிக்கைகளை மிக முக்கியமாக வைக்கின்றோம். தமிழுக்காக திருநெல்வேலிக்கும் குற்றாலத்திற்கும் இடையில் தமிழூர் ஒன்று உருவாக்கப்படும். உலகத்திலிருந்து தமிழர்கள் வந்து தங்கு தமிழ் கலைகள் படிக்கலாம், இசை, நடனம், மொழி எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய ஒரு தமிழூர் உருவாக்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பையும் அறிமுகம் செய்கின்றோம். இந்த மாநாட்டில் நீங்களும் பதிவு செய்து வாருங்கள். www.ctasis.in என்கின்ற இணையதளம் வழியாக நீங்கள் பதிவு செய்யலாம். வந்து நட்புறவுகளை உருவாக்கி உள்ளூர் உங்கள் வணிகத்தை உலக அளவிற்கு எடுத்து செல்லுங்கள். 24, 25 ஜூலை சந்திப்போம் ஹில்டன் விடுதியில். நன்றி, வணக்கம். வணக்கம். வழக்கமாக நம்ம தமிழர்கிட்ட வந்து ஒரு குறைபாடு என்னன்னா, ஒன்று வந்து நம்ம பொருளாதாரத்தில் நம்ம வந்து ஒரு இறையாண்மை பெறலைன்னா நம்ம வந்து ஒரு வலுவான ஒரு இடத்துக்கோ ஒரு அரசியல் கருத்துக்கான ஒரு இதுக்கு நம்ம போக முடியாதுன்றது தான் அது உணராமல் இருக்கிறாங்க. இப்போ 2 விஷயம். ஒன்று வந்து தமிழ், நாம் எப்படி இந்த அமைப்பை பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று வந்து தமிழ் உணர்வு இருக்கணும். வெறும் தமிழ் உணர்வை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரத்தில் முன்னேறுன்ற வேட்கை இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம அதுதான் அந்த அமைப்பில் சேர்க்குறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏன் வந்து நம்ம வந்து இன்னும் அந்த பதிவு கட்டணம் வந்து 10,000 ரூபாய் இருந்தது, சில பேருக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நகரங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம கூடி ஆகணும், மீட்டிங் நடத்துவாங்க. ஒவ்வொரு சாப்டர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் நடத்துகிறாங்க. அப்போது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஹோட்டலில் நடத்தினோன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 700 ரூபாய் 800 ரூபா செலவாகுது. அப்போது அவங்களுக்கு அந்த செலவை அவங்க தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற அவங்கள தான் நம்ம சேர்க்க முடிய சூழ்நிலை இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால தான் அதை சேர்க்குறோம். இப்போ இந்த அமைப்பில் ஏன் வந்து இந்த மாதிரி அந்த தமிழ் உணர்வும் கூடவே வந்து பொருளாதாரத்துலேருந்து நம்ம வந்து ஒரு பெரிய சாதிக்கின்ற வேட்கையும் இருக்கிறவங்கள நினைச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒரு நினைச்சிட்ட சாதிக்க முடியும்ன்ற ஒரு இதுதான். அப்போ இந்த வாரம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து வெறும் தமிழ் உணர்வு மட்டுமே இல்லாமல் இவங்களை வந்து நம்ம ஒரு ஸ்கேலப் பண்ணணும். நம்ம வந்து வெறும் வியாபாரன்றது ஒரு ப்ராஃபிட் நோக்கி போகாமல் வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணுறோம். அப்போ வந்து ஒவ்வொரு இங்கே வர எல்லாருக்குமே வந்து வாரம் நம்ம கொடுக்குற சில பயிற்சிகள், சில இன்புட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்போ இருக்கிற சவால்களை, இப்போ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதில் வந்து சவால்கள் இருக்குது. இப்போ சட்ட ரீதியான இப்போ ஜிஎஸ்டி இதெல்லாம் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பிரச்சனை வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொடுக்கறதுனால தொடர்ந்து நம்மளால் வந்து இதை வந்து ஒரு சஸ்டெயின் பண்ண முடியுது. இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து இதை செய்கிறது அப்படின்னா இந்த மாதிரியான அறிவு பகிர்வு, அனுபவ பகிர்வு மூலமாக தான் ஒரு தமிழ் சமுதாயம் வந்து ஒரு தொடர்ந்து இந்த பிஸ்னஸில் இந்த வணிகத்தில் நிற்க முடியும்ன்றதை நினைக்கிறோம். ஸோ அதனால தான் தொடர்ந்து எங்களை தள்ளிக்கிட்டு போகுது. இப்போ நாங்கள் வந்து பல அரசியல் கட்சிகள் சார்பு அப்படிலாம் வந்திருந்தால் கூட 2009க்கு பிறகு வந்து ஒரு தெளிவு அப்படின்னா, ஃபாதர் கூட பல தடவை சொல்லியிருக்கிறாங்க, நமக்கான ஒரு பொருளாதார வலிமை மிக்க ஒரு இது இல்லைன்னா நம்மளால் அரசியல் கருத்தை கூட நம்ம வந்து வலிமை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது.
அப்போ அந்த பொருளாதார வலிமை நோக்கி செல்லணும்னா இங்கே இருக்கவங்களுக்கு இந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை, அப்போது அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய கார்ப்பரேட் செய்கிற அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா இவங்களால அதை செய்ய முடியுன்றது தான். ஸோ அந்த இதை நோக்கி தான் நாங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து இதை வந்து அவங்கள பயிற்றுவிக்கிறது, நிறைய விஷயங்களை வந்து அந்த வெற்றி பெற்றவர்களை வந்து கூட்டி வந்து பேச வச்சு அவங்களை மோட்டிவேட் பண்ணுறது, இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் பெருசாக வளரணுன்னா கூட நான் வலிமையாக வளர்ந்துருக்கு. இப்போ இருக்கிற 12 சாப்டர்ஸ் வந்து நேரம் வந்து 120 சாப்டர் கூட ஆயிருக்கலாம். ஆனால் இந்த 12 சாப்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருக்குறாங்க. ஸோ அதுதான் எங்களுடைய ஒரு இப்போதையான ஒரு வெற்றியை பார்க்கணும். இது வந்து நம்ம அடுத்த கட்ட அந்த Tier 2, 3 அந்த இல்லை அந்த நகரங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் வடிவமைச்சு இந்த அமைப்பை நம்ம வழிகொண்டு விரிவுபடுத்தணும் தான் எங்களோட அன்பு. இப்போ எப்படி வேறுபடுதுன்னு யாரோ ஒரு நண்பர் கேள்வி கேட்டீங்க. பொதுவாக தமிழ் சார்ந்து பேசக்கூடிய எந்த அமைப்பும் தமிழர்களுடைய பொருளாதாரத்தை பேசுவதில்லை. இது நாங்கள் அனுபவத்தில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எங்களுடைய அமைப்பு மட்டும்தான் தமிழர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்து நில்லுங்கள், பொருளாதார வெற்றி தான் நம்முடைய மொழியினுடைய வெற்றி என்று உறக்க சொல்லுகின்ற அமைப்பு எங்களுடைய அமைப்பு. தமிழை மீண்டும் ஒரு வணிக மொழியாக மாற்ற வேண்டும் என்ற வேட்கையோடு தான் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் எப்போது தன்னுடைய வணிக மொழி இடத்தை இழந்ததோ அப்போதே மெல்ல மெல்ல தேய ஆரம்பித்து விட்டதோ என்ற ஒரு அச்சப்பாடும் நிலவி கொண்டிருக்கிறது. அதை போக்க வேண்டும். அதனால் தமிழர்களை ஒரு வணிக சமுதாயமாக உருவாக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு வணிகர்கள், தமிழர்கள் எல்லா தமிழர்களும் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு வணிகர்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் எங்களுடைய அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான வேலைகளை தான் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், வணிகம் செய்பவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அதனூடாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற எங்களுடைய இந்த அமைப்பினுடைய நோக்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு குறைந்த அளவிலான எண்ணிக்கையிலான தமிழர்கள் இணைந்திருக்கிறோமோ என்ற ஒரு ஐயப்பாட்டினுடைய அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டினூடாக இந்த நகரம் முழுக்க, இந்த மாநிலம் முழுக்க இப்படி ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா தமிழர்களும் நீங்கள் இந்த அமைப்பில் இணையலாம். இந்த அமைப்பின் இணைவதன் மூலமாக உங்களுடைய வணிகத்தை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும் என்ற ஒரு கருத்தை, ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று தான் இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டினூடாக மீண்டும் இந்த சந்திப்பினூடாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்றால், வணிகம் செய்யக்கூடிய எந்த தமிழராக இருந்தாலும் நீங்கள் இந்த மாநாட்டிலே வாருங்கள், எங்கள் அமைப்போடு இணையுங்கள். நிச்சயம் இந்த அமைப்பு உங்களை வணிகத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். இங்கே பல அனுபவம் நிறைந்த தமிழ் தொழில் முனைவோர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய வணிகத்தை, உங்கள் வணிகத்தினுள் நடக்கக்கூடிய இடர்பாடுகளை, குறைகளை கரைய எல்லா விதமான அறிவுரைகளையும் உங்களுக்கு உடனின்று செய்யக்கூடிய ஆற்றலும் கொண்ட இந்த அமைப்பு, எல்லாரும் இந்த மாநாட்டிலே பங்கு பெறுங்கள், எங்கள் அமைப்போடு இணையுங்கள். நிச்சயமாக நாம் வணிகத்திலே மீண்டும் தமிழர்கள் சங்க காலத்தில் எப்படி இந்த உலகம் முழுக்க தமிழர்கள் வணிகத்திலே கொடிகட்டி பறந்தார்களோ அதே போல் இப்போதும் நம்மால் செய்ய இயலும், அதை செய்து காட்டுவோம் என்று சொல்லி வேண்டுகோள் வைக்கின்றோம். நன்றி. நன்றி. மாநாட்டு குழு தலைவர், செயற்குழு. அந்த விளம்பரங்கள்லாம் செய்யும் பொழுது நீலகிரியிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேளாண்மை தொழில் செய்யக்கூடிய நண்பர், அவர் பல நாடுகள்லேயும் மிகப்பெரிய அளவில் வேளாண்மை தொழில் செய்து வருகிறார். அவர் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்து பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு சாஃப்ட்வேர் துறையில் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்க ஒரு நண்பர், அவர் இந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் மென்பொருள் அந்த துறையை விட்டு மிகப்பெரிய விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துருக்க அமைப்பில் மாநாட்டுக்கு வராங்க. இந்த வேளாண்மை துறை சார்ந்த நிறைய நண்பர்கள் வருகிறாங்க, இந்த மாநாட்டுக்கு வராங்க. இப்போ அந்த வேளாண்மையை நம்ம முதன்மைப்படுத்துகிறோம். அது வந்து பெரிய அளவில் நம்ம பண்ணலை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதை வந்து கண்டிப்பாக அதை வந்து நான் கணக்கில் எடுத்துருக்கோம், அது நிறைய செய்வோம். ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இந்த ஏழை சொல் அம்பளை மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சொல்கிறது வந்து அரசாங்கங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்ம பொருளாதாரத்தில் வலிமை பெற்ற ஒரு இனமாக நம்ம வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தமிழ் தொழில் முனைவோட மிகப்பெரிய அளவில் உயர்த்தணும் நோக்கத்தில் தான் இந்த அமைப்பு செயல்பட்டு வருது. நிச்சயமாக அதில் வந்து இந்த எண்ணிக்கை வந்து ஒரு பெரிய பங்களிப்பு அளிக்கும். அதனால் நம்ம சொன்னதை வந்து ஒரு வெறும் நம்பிக்கை எண்ணிக்கை என்ற அளவில் இல்லாமல் இப்போ பெரிய அளவில் அந்த அமைப்பு வளரும் பொழுது நம்ம கொள்கை வகுப்பாளர்களாக நம்ம சொல்வதை கேட்பதற்கு அடுத்ததே சொன்னது போல் ஜிஎஸ்டி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நிறைய சிக்கல்கள் இங்கே இருக்குது. தொழில் பண்ணுவது, அப்போ அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அந்த அரசு கவனத்துக்கு சென்று அதை சரிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பாக அந்த அமைப்பு வளரும்.
அப்படிலாம் வரும்போது நிச்சயமாக அந்த மாநாடு அதன் ஊடாக மிகப்பெரிய அளவில் வந்து இந்த மாநாட்டின் ஊடாக அந்த பணிகளை நம்ம மேற்கொள்வது முயற்சி மூலம் நிச்சயமாக மாநாட்டிற்கு அனைத்து தொழில் முனைகளும் நம்ம வரவேற்கிறோம். கன்சல்ட்